போகவே என் தன்னில்லும் புனிதமா என் தொல்லையும் கேளும் தவடு வச்சாலும் ஊரு, தண்ணி வச்சாலும் ஊரு. அது என்ன ஊரு சொல்லுவாங்க. தண்ணி வச்சாலும் ஊரு, தவிடு வச்சாலும் ஊரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது கோவப்படுது. அது ஊருன்னா அது பண்ணிதான் ஊரு சொல்லுமா அப்படி சொல்லிக்கிறாங்க பெரியவங்க. நான் சொல்ல வரேன். அதற்காக கோபம் என்பது பாவத்திற்காக ஆகிவிடும். ஒரு கோபம் ஒருவனை கொன்றுவிடும். ஒருவனை மட்டுமில்லை, தன் குலத்தை அழித்துவிடும். அந்த பகைவனை கொன்று எங்கள் பகையை தீர்த்து கொள்ள வேண்டும். எந்த பகைவனை? என் தந்தையை கொன்றான். அவன் யாரு? அவன் தான் என் தாத்தாரி நாராயணன். விடப்படாதே. சின்ன பிள்ளையா இருக்கானுங்க. ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. தந்தையை கொன்று விட்டு பாட்டை காட்டி கொடுக்காம இருக்கிறான். சிவபா, நான் சொல்வது சிவசாந்தி கேட்க வேண்டும். வீரபாலா, இப்பொழுது நான் சொல்ல சிவசாந்தி கேட்க வேண்டும். ஏனென்றால் சிங்கமகன், சாரிகன், பான்கோவன், இரணியன், இறையாக்கியன், கும்பகர்ணன், ராவணன், பத்மாசுரன், மாயாசுரன், மதுராசுரன் சொல்லக்கூடியானே எத்தனையோ அரக்கரம் நடந்தார்கள். இந்த கோபத்தால் தான் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டானுங்க. அனைவருமே கொல்லும் நெருப்பு சினம் என்பது. அதற்காக அவன் சொல்லும் வார்த்தை செவிசாத்தி கேட்க வேண்டும். எப்படியே சென்றால் உன் தந்தையே வெல்லவில்லை என்றால் உங்களால் வெல்ல முடியுமா? அதனால சாமி அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலகிலே பெயரும் புகழும் என் தாயை கொன்றவனை பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். சீக்கிரமா செத்துமா போறான். இல்ல ரொம்ப துடிக்கிறான். அதற்கு தகுந்த உபாயத்தை சொல்லு. அதிவிரைவாக. அந்த குலத்தில் பிறந்தவன் நான். ஏன்னா இவன் நல்லவன். ஏதோ ஒரு வகையில சொல்லுவார் என்று கடங்கள். பிறந்த காரணத்தால் அமைதியை பேணால் தேர்ந்தெடுக்கின்றான். அவனோ அந்த 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 அப்படியே இருக்கிறது. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா? முளைக்குமா? ஆம், அரிதான் சொல்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? புலிய வரும் போதையாகும். மாறாது. என் தந்தையின் வீர விநியோகம் அடக்கி இப்ப செல்கின்றோம். செத்து போயிடுவேன். சாகாமல் இருக்க வேண்டும். வாழ வேண்டும். நீடித்து வாழ வேண்டும். இந்த மணிநகராபுரியும் மல்லிகாபுரியும் நாங்கள் ஆள வேண்டும். அரக்க குலத்தின் இருக்க வேண்டும். இதற்கு தகுந்த யோசனை உண்டா? யோசனை உடம்பு பலத்தால ஒண்ணு அங்க கிழிக்க முடியாது. முடியாது. வயது இருக்கும் வரை உடலிலே தெரியுமா? அந்த சிவனை நோக்கி தானம் செய்ய வேண்டும்.
தவம் செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? நீங்கள் கேட்கும் வரம் இந்த உலகத்திலே யாராலும் கேட்காத வரமாக இருக்க வேண்டும். பெறப்பட்ட வரம் நினைக்கும் சமயத்தில் நேர்ந்த அவதாரங்களுக்கு தன்மை நீங்கள் பெற வேண்டும். நினைத்த நேரத்திலே நினைத்து உருவெடுக்கும் சக்தி. ஆமா, எந்த உருவம் நினைக்கின்றோம் அந்த உருவம். பிறகு நீங்கள் இப்போது வரம் பெற செல்கிறீர்கள். கண்டிப்பா வரத்தை பெற்று இல்ல பெறுவோம். சரி, சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு சொன்னா மனசுல வச்சுக்க மாட்டீங்க, மறந்து விட்டுருவீங்க. நான் கூறிய வண்ணம் மறந்து பெற்று வாருங்கள். பிறகு உங்களுக்கு உபாய் பிடிக்கின்றன. உபாயம் ஆரலரே, நாரதரே, வரம் பெற வேண்டும் என்று உரைத்திருக்கிறோம். அந்த வரம் பெற்ற உடனே இதோட போயிடுமா? நினைத்த நேரத்தில் நிலைத்து உருவெடுத்த போருமா? வரம் பெற்ற உடனே ஹரி நாராயணனை கொல்லவே முடியாது. யார் அதற்கு முடியாது? என்ன செய்வது? ஏண்டா, இதற்கு இது பேர் என்ன? நினைத்த உருவெடுத்து விட்டால் அவன் கொன்று விட முடியும். இது பேர் என்ன? இது பேர் வந்து வேதம். வேதம் இது ஒரு மரக்கட்டை சொல்லுவே வேதம். ஆனால் தண்டா இவர் சொல்வார்கள், ஒரு வாளுக்கு அடியில் என்ன இருக்கு? புடி இருக்கும். அதுக்கு பேர் என்ன? அது மரம். மரம் மரம் மரம், அது மரம் தான். அந்த கத்திக்கு பேர் என்ன? இரும்பு தானே. ஆமா, ஏண்டா, வெட்ட சொன்னா கத்தி வெட்டுது. இந்த மரம் எல்லாமே வெட்டுமா? அதான் கேட்டுதான் எதற்காக வெட்டுகிறார் என்று கேட்கும் சமயத்திலே அந்த மரம், அந்த கத்தி சொல்கிறான், அந்த அந்த சார்பான கத்தியில் சொல்கிறான். எப்படி தெரியுமா? நான் வெட்டவில்லை, உன்னுடையவன் எனக்கு பெண் இருக்கான்னு சொன்னான். உன்னுடையவன். ஆமா, ஆஹா, அதை போன்று ஹரி நாராயண கொல்லவே முடியாது. ஏனென்றால் உன் குலத்தில் பிறந்தவன், உன் வம்சாவையில் பிறந்தவன், உன்னுடைய சிறிய தந்தை ஒருவன் இருக்கின்றான். ஏய், கொல்கின்றோமோ விட்டு விடுகிறோமோ? உன் சிறிய தந்தை ஆனால் சிறிய தந்தை மாண்டி விட்டால், பெரிய தந்தை மாண்டி விட்டார். உன் அண்ணன் இருக்கிற விவசாயிலே பிறந்தவன் மட்டும் பிறல்லாமல் இருக்கின்றான். என் பெரிய தந்தையின் மகன். ஆமா, பிறகு அவன் எங்க இருக்கிறானா? அவனை கண்டால் மட்டுமே தான் ஹரி நாராயணனை காண முடியும். இப்பொழுதே சென்று அவரை சின்னால் பின்னமாக்கி வருகிறேன். உன் வம்சாவேடா, உங்க வம்சாவணி என் காரணம் அவன், என் பெரிய தந்தை இருப்பதற்கும் காரணம் இதெல்லாம் அவனை. தந்தையை கொன்றவரை பழிவாங்காமல் அவன் ஆட்சி செய்கிறான். அதற்கென்று யாரை பார்க்க வேண்டும்? உன் அண்ணனை கொண்டால் ஹரி நாராயணனை கொண்டு விடலாம். ஏய், நான் பெற்று சந்திக்கின்றேன். சென்று வா. நாராயணம் சென்று வாருங்கள். ஒண்ணு கிடையாது. நான் சொல்றதை கேளுங்கடா. சென்றால் அந்த ஸ்ரீம நாராயணன் உங்களுக்கு ஆபத்து வரும். அங்க போகாதீங்கப்பா மகனே. அண்ணன் கைகளுக்கு கழகம் என்பதே கிடைக்கும் என்று நான் தேடி வந்தேன். தேடிய கழகம் நான் இந்த மல்லிகை கோட்டலை அறிந்து விட்டேன். நாராயணா, வந்த காரணம் முடிந்து விட்டது.
இனி என்ன நடக்கும் நான் எதிர்பார்க்க வேண்டும். இப்போது எங்கே செல்கிறார்கள்? வரம் பெற செல்கிறார்கள். வரம் பெறும் வீரபாலன் சிவபாலன் என்ன செய்யறான் பார்க்க வேண்டும், பின்புறத்தில் பார்க்க வேண்டும். நாராயணா முருகா நாராயண நாராயண அடிக்கடி இந்த உலகையே மனிதராக பிறக்க வைத்து விட்டாய். எதற்காக பிறக்க வைத்து விட்டாய்? ஏன் பிறந்தோம்? எதற்காக பிறந்தோம்? நிலையெல்லாம் வாழ்வழித்து விட்டாய். நாராயணா நீரால கோட்டை கட்டி நிலத்து இங்கே நடுவல் வைத்து இந்த நிலையில்லாய் உயிரை தந்தேன். நிமலன் அவன் எங்கே? அவன் எங்கே? நீரால் கோட்டை கட்டி இந்த நிலத்தின் நடுவில் வைத்து நிலையில்லால் உயிரை கொடுத்து நிமலனவன் எங்கே என்று கண்கூர்கள் கேட்கிறார்கள். இது எதற்கு உதவாத Yep.